சீடு பயங்கர நாற்றம் இல்லைங்களா? அவர்கள் பக்கத்தில் போனாலே குப்பன நாரம் அப்படியே மாற்றி வந்தோம், நிற்க முடியாது நம்மளால. அப்படிப்பட்டவர்களை தொட்டு அவர்களுக்கு மருந்து போட்டு அவர்களை கவனித்துக் கொள்கின்ற ஒரு பணி. தன்னுடைய மடியிலே அவர்களை படுக்க வைத்துக் கொள்வார்கள், அவங்களுக்கு மருந்து போவாங்க. இதை ஒரு பத்திரிகையாளர் பார்க்கிறார். எப்படி இது முடியுதுங்கிறாரு, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. போய் கேட்கிறார், அம்மா 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், என்னால் முடியாது. ஆனால் நீங்க எப்படி செய்யறீங்க? ஃப்ரீயா செய்றீங்க, இதுக்கு காசு பணம் கிடையாது, ஃப்ரீயா செய்றீங்க. இது எப்படி உங்களால் முடியுது என்பதுதான் கேள்வி. அவங்க சொல்றாங்க, கரெக்ட், எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். ஆனால் இந்த பத்திரிகையாளர் அப்போ எப்படி செய்யுங்க? உடனே அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு தன்னுடைய மனத்திற்கு உள்ள அழைச்சிட்டு போறாங்க. உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு சிற்றாலயத்தை காண்பிக்கின்றார்கள். அந்த சிற்றாலயத்தில் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை காண்பித்துக் கொண்டு, இங்கிருந்துதான் எனக்கு சக்தி கிடைக்கின்றது, வல்லமை கிடைக்கின்றது, அந்த ஆற்றல் கிடைக்கின்றது, அந்த மனசு வருது. நான் பார்க்கிறத தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை அல்ல, அந்த மனிதரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை. சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீ இதை செய்த போதெல்லாம் யாருக்கு செஞ்ச? எனக்கே செய்தார். எவ்வளவு அருமையா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வார்த்தைகளை. அதனால நான் உங்களுக்கு ஒரு பணிவிடை செய்யறேன் அப்படின்னா, உதவி செய்யறேன், மருந்து போடுறேன் அப்படின்னா, நான் செய்யறதெல்லாம் அந்த ஆண்டவருடைய சாயலிலே அவன் படைக்கப்பட்டு இருக்கின்றான். இறைவனுடைய படைப்பு அவன். நோயாளி கிடையாது, தொழுநோயாளி கிடையாது. அதனாலதான் நாம் செய்கிற சேவை, இந்த பணி என்பது அந்த ஆண்டவருக்கு என்பதை நீர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சக்தி ஆற்றல் எனக்கு இந்த நற்கருணை நாளிலிருந்து எனக்கு கிடைக்கின்றது. அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பு முட்டி போட்டுக்கிட்டு ஜெபிச்சுட்டு தான் மற்ற வேலையை அவங்க ஆரம்பிப்பாங்க. முதல் வேலை அவங்க செய்யற வேலை இதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். இப்படி அந்த ஆண்டவருக்காக நாம் வாழணும், மீட்பின் சின்னங்களாக இருக்க வேண்டும். இப்போ 2 பேர் 3 பேர் வந்து இப்போ சாட்சிகளை சொல்லலாம். ஆண்டவர் எத்தனையோ புதுமைகளை செஞ்சிருக்கிறார் இல்லையா? பிறகு நாம ஒரு பாடலோடு நிறைவு செய்ய போகின்றோம். சாட்சிகள் சொல்வதற்கு யார் முன்வரீங்க? வாங்க, நம்முடைய சகோதரர் வருகின்றார்.